ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ், திருமலை திருப்பதி தேவஸ்தானம்ல நிறைய கடைகள் இருக்கும். நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக அந்த கடைகள்லாம் ஷாப்பிங் பண்ணாமல் வந்ததே இல்லை. மேக்ஸிமம் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகவும் வரமாட்டாங்க. அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கடை இருக்கும்போது அதில் ஒரு கடைக்கு மட்டும் தேவஸ்தானம் சீல் வச்சுருக்காங்க. எதனால் அந்த ஒரு கடைக்கு சீல் வச்சாங்க, நம்ம நியூஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பதி திருமலையில் அமைஞ்சிருக்க ஏழுமலையான் கோவிலில் பிற மதத்தினை சேர்ந்தவர்களுக்கு அங்கே கடை வைக்கவோ இல்லைன்னா அங்கே வேலை செய்யவோ அனுமதியே இல்லைன்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்காங்க. இப்போது அங்கே கடையை நடத்தணும்னாலோ இல்லைன்னா அங்கே பணிபுரியினால கண்டிப்பாக அவங்க இந்துவாக தான் இருக்க முடியும். வேற்று மதம் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே கண்டிப்பாக கடை வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வேற்று மதத்தினை சார்ந்த ஒரு சின்னங்கள், இப்போ கிறிஸ்டியனாக இருக்கவங்க அந்த ஜீசஸ் சிம்பிள் ப்ளஸ் மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை அல்லா சிம்பிள் நிலா மாதிரி போட்டு சம்திங் அந்த 786 இருக்கும், அந்த மாதிரி சிம்பிள்ஸில் ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த மாதிரி பொருள்கள்லாம் தேவஸ்தானம் திருப்பதியில் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் கூட்டணி ஆட்சி இப்போ அமைஞ்சிருக்கு. இங்கே திருப்பதியில் அமைஞ்சிருக்க பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படுற லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலந்து நெய் பயன்படுத்தியா சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்த மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில் திருப்பதி கோவிலை நிர்வகிக்கிற திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாக அறக்கட்டளை நிர்வாகிகள் சமீபத்தில் மாற்றப்பட்டாங்க. PR நாயுடு தலைமையில் இந்த குழு அமைச்சிருக்காங்க. சமீபத்தில் தேவஸ்தானத்தில் அறங்காவலர் குழு கூட்டம் நடந்திருக்கு. இது குறித்து PR நாயுடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து கோவிலில் இந்துக்களை தவிர வேற்று மதத்தினர் பணியாற்ற அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்து மக்களின் நியாயமான கோரிக்கைகள் இதை ஏற்று தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும், இதன்படி தேவஸ்தானம் கோவிலில் பணியாற்ற அனைத்து மாற்று மதத்தினருக்கும் வேறு பணிகள் மாற்றப்படுறாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்களே VRS அப்படின்னு ஓய்வு விருப்பப்பட்டு அவங்களே ஓய்வு கேட்டு செல்லலாம். இல்லைன்னா வேறு ஒரு துறைக்கு மாற்றி மலையிலேருந்து திருமலையில் வேலை செய்யக்கூடாது. அங்கேருந்து அவங்களே வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதி கோவிலில் அதை சுற்றி இருக்கிற கடைகள் வச்சதுக்கு ஹிந்துக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருந்தது. அந்த ஆட்சியில் மும்தாஜ் அப்படின்ற பேரில் ஹோட்டல் நடத்த அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த ஹோட்டல் சட்ட விதிகளை மீறி இருக்குது. ஏன்னா மும்தாஜ்ன்றது ஒரு முஸ்லீமோட பேர். அந்த பேர் வச்சு ஆல்ரெடி ஹோட்டல் வைக்கிறதுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எடுக்க சொல்லி தேவஸ்தானம் ஆட்சி சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருமலையில் வேற்று மதங்கள் தொடர்பான வழிபாடுகள் செய்கிறதுக்கும் பிரச்சாரம் செய்கிறதுக்கும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில் CRO பகுதியில் இருக்கும் கடை ஒன்றில் வேற்று மதங்கள் தொடர்பான சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பொருள்கள் விற்பனை செய்யப்படுறா தேவஸ்தான நிர்வாகத்துக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆண்கள்லாம் போடுற மாதிரி கையில் காப்பு மாதிரி ஸ்டீலில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஜீசஸ்ன்ற ஒரு வேர்டு லேசர் பிரிண்ட் மாதிரி இருக்குது. அந்த காப்பு அந்த கடையில் விற்றதுனால அந்த கடைக்கு தேவஸ்தானம் சீல் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் இருக்குது. ஏழுமலையான் கோவிலில் உள்ள டீ கடையில் டீ வழங்குற கப்பில் மத அடையாளத்தை குறிக்கும்படி இருந்ததுனால கடைக்கு சீல் வச்சுருந்தாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள திருமலையில் இந்து மதத்தை தவிர வேறு எந்த ஒரு மதம் சார்ந்த பிரச்சாரத்துக்கும் சரி, அந்த சின்னங்களை கொண்டு பயன்படுத்தவும் தேவஸ்தானம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தடை விதிச்சிருக்காங்க. திருப்பதி திருமலையில் பிற மத அடையாளங்கள் பொருள்கள் விற்றா கடைக்கு சீல் வச்சாங்க. எல்லாருக்கும் அந்த கடையில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் கடையில் கிறிஸ்துவ மதத்தின் சிலுவை சின்னம் அடையாளமாக கை காப்புகள் விற்பனை செய்யப்பட்டதாக வந்த புகாரில் அந்த கடையை சோதனை செஞ்ச போது அந்த சிலுவை காப்பு கிடைஞ்சிருக்கு. இதே போன்று கடந்த வருஷம், அதாவது 2023
திருப்பதி மலையில் உள்ள டீ கடை ஒன்றில் வந்து டீ வழங்கப்பட்ட கப்பு, அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்ல, அந்த கப்பில் வந்து கிறிஸ்துவ மதத்தின் சிலுவை அடையாளமாக டி என்ற எழுத்து வந்து அச்சிடப்பட்டதாக கூறப்படுது. இப்போ டிஇஏ வந்து கேபிட்டல் மாதிரி, டிஇஏ வந்து ஸ்மால் லெட்டர். அந்த ஸ்மால் லெட்டர் டி வந்து மத அடையாளம் மாதிரி, ஜீசஸ் சிம்பிள், சிலுவை சிம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு கூட இவங்க வந்து சீல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அலுவலகம் கிட்ட வந்து ஒரு டீ கடையில் சிலுவை போன்று டீ வந்து அச்சிடப்பட்ட கப்பு, அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வந்து கண்டுபிடிச்சதுனால இதை அடுத்து வந்து அந்த கப்பெல்லாம் பறிமுதல் செஞ்சு தேவஸ்தானம் அதிகாரிகள் வந்து டீ கடைக்கு சீல் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பதி மலையில் இந்து மதத்தை தவிர வேறு மத அடையாளங்களும் இருக்கக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு வருஷம் எந்த ஒரு தவறுமே இல்லாமல் வந்த இந்த நிலையில் இப்போ வந்து மறுபடியும் பிரச்சனை வந்து, மேலும் அங்கே உள்ள கடைகளுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்ததாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு கடைக்கு வந்து சீல் வச்சது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து நியாயம் சொல்கிறீங்களா, இல்லை அவங்க சீல் வச்சது தப்புன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.